கல்யாணம் பண்ணிக்காமலேயே இருந்து தொலைச்சிருக்கலாம். நிறுத்து. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உடம்பு சுகத்துக்காக ஆசைப்பட்டு இல்ல. அவன் பெரிய பணக்காரன், அதனால இந்த குப்பமேட்ல வாழ்றதை விட எனக்கு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காகவும் இல்ல. புருஷன் துரத்தி விட்டுட்டான்னு நினை என் அக்காவுக்காகவும், கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டு வந்த என் தங்கச்சிக்காகவும், படிச்சுட்டு எந்த வேலை வெட்டியும் இல்லாத என் தம்பிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். குடும்ப கஷ்டத்துக்காக தாலியை அடமான வைக்கிற மாதிரி என் குடும்ப கஷ்டத்துக்காக என்னைய அடமான வச்சு தொலைச்ச பாவினா என்ன பத்த கேள்வி கேக்குறீங்க? புருஷன் டெட்டுன்னு இருந்துக்கும் நீ எனக்கு சொல்லித்தரியா? கல்யாணம் ஆன அடுத்த வாரம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணினா தான் குடும்பம் நடத்த முடியணும். உன்னை துரத்தி விட்டா உன் புருஷன் உனக்கு நல்லவன். உன் ஆப்ரேஷனுக்காக 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் கெட்டவ இல்ல? எப்படி இப்படி உன்னால மனசாட்சி விட்டுட்டு பேச முடியுது? உனக்கு எப்படி ஆம்பளைன்ற திமிர வந்துச்சு? ஓ, வேலைக்கு போற திமிரா? நீ படிச்சு முடிச்சுட்டு பொம்பளை நீ ஏற்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துற, ஆம்பளை நான் இருக்கேன் கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்னு அப்படி மீசைய முறுக்கி இருந்தீங்கன்னா அதான் ஆம்பளை. அப்ப துடிக்காத மீசை இப்ப துடிக்குதோ? மேடம், உங்க புருஷன் வேலைக்கு போக முடியாம போனதுக்கும் நீங்க எந்த விசேஷத்துக்கும் போக முடியாம போனதுக்கும் என்ன மன்னிச்சுவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டு போனது தப்பு இல்ல, நான் வாழ வெட்டியா வந்தது தப்பு. இவங்கெல்லாம் என்னை பத்தி தப்பா பேசினப்ப கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ கூட அம்மா என்ன புரிஞ்சுக்கல. போட்டா அக்ரிமெண்ட் முடிஞ்சது, போன் என் புருஷன் சொன்னப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில நான் வந்தேன். ஒருத்தர், யாராவது ஒருத்தர் உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தையாவே என்ன யாரும் நினைக்கலையே. ஃபீலிங்ஸே இல்ல, திரும்பி போன சொல்ல கூட மனச மறக்கட்டே ஆக்கிட்டு உணர்வுகளை அழைச்சிட்டு என்னால எப்படிமா அவர் கூட வாழ முடியும்? சொல்லுங்க.